ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சேரனை நிற்க வச்சு எல்லாருமே கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் இருந்துட்டு எதுக்குன்னு இந்த லைஃப்பை நீ சூஸ் பண்ண, அந்த பொண்ணு எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு, உன்னோட 3 வயசு பெரியவங்க, அது மட்டும் இல்லை அவங்க அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. திடீர்னு அவங்களா வீட்டுக்கு வந்தாங்க. நாள் குறிக்கிறேன், வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குது, நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்மளை பற்றின ஒரு விருப்பம் கூட அவங்க கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு, ஆமாண்ண அவங்க ஒரு விஷயம் கூட நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, சம்மதம் இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் நம்ம போய் பொண்ணை பற்றி விசாரிக்கவும் கிடையாது, பொண்ணு வீட்டை கூட போய் ஒரு எட்டு பார்க்க கூட கிடையாது. அதுக்குள்ளே நிச்சயதாரத்துக்கு நாள் குறிச்சிட்டு போகிறாங்க. அவங்க இழுப்புக்கெல்லாம் நம்மளை இழுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லையா? அதுக்கு என்னப்பா இருக்குது? அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் 2-3 தடவை அந்த பொண்ணை பார்த்து பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். இதுக்கு மேலே வேறு என்னம்மா வேணும்? வயசில் 3 வருஷம் பெருசாக இருக்குது, அவ்வளோதானே. ஏன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறா ஆசையாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அப்படியெல்லாம் நான் சொல்ல வரலன்னு, ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு நம்ம தலையாட்டுற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாமே அவசரமாக முடிவு எடுக்கிறாங்கன்னு, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பல்லவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு, அண்ணன் எல்லாமே அவசரமாக முடிவு எடுக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இருந்து நிதானமாக யோசிச்சுக்கலாமேன்னு, ஏன்னா இது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, நீ நல்லா இருக்கணும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா ஆச்சு உங்கள் எல்லாருக்கும்? எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போக போகுது. அதுக்குள்ளே இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு இருக்கேங்க. இது கதை இல்லை, என்ன உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம நடேசன் இருந்துட்டு, எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லாமல் இருக்க அந்த பொண்ணு அது பாட்டுக்கு வீட்டுக்கு வருது, அது நிச்சயதார்த்தம்னு சொல்லுது, நாங்கள் பேசி முடிச்சிட்டோன்னு சொல்லுது. பெரியவன் ஒருத்தன் இருக்கேன், எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை நீ சொல்லலாம் உனக்கு தோணலைல்ல? அந்த பொண்ணு உன்னோட 3 வயசு பெருசாக இருக்கு, அதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிக்கிறியா? உனக்கு என்னடா அமௌண்ட் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், வயசில் பெரியவங்களாக இருந்தால் என்ன, இப்போ அந்த பொண்ணை மறுமலர்ச்சி பண்ணிக்க உங்களுக்கு சம்மதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு அந்த சம்மந்தம் ஒத்து வரல, உனக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படியாச்சும் போய்க்கோ, எனக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் இருந்துட்டு கோபமாக பேசிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பற்றி பேச ஒன்றுமே இல்லை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. அதுக்கடுத்து தான் நிலை இருந்துட்டு அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கு மேலே அண்ணனோட போக்கில் நம்மளும் போயிடலாம். இல்லை, அண்ணனோட வாழ்க்கையை பற்றி தாங்க எனக்கும் அந்த கவலை தாங்க இருக்குது. எத்தனையோ தடவை அவமானப்பட்டு வந்தாச்சு, இதை அண்ணனா பார்த்து தேடி பிடிச்சிருக்காரு, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாருக்கும் சமாதானம் சொல்கிறாங்க. பல்லவா, உனக்கு இதெல்லாம் சமாதானம்? அண்ணனுக்கே சம்மதம் இருக்கிற போது எனக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இருந்துட்டு நிலா பாலெல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சேரன் வரங்க, என்னப்பா பால் காய்ச்சிட்ருக்க, என்னப்பா தேடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டீ தூள் இருந்துச்சுன்னு அதை தான் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் டீ தூள் காலி அடிச்சுப்பா, இதோ வாங்கிட்டு வச்சுருக்க பாரு, கவரில் தான் இருக்குது. அண்ணன் உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணும்? காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எனக்கு காஃபி போட்டு தரையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா இருந்துட்டு சூப்பராக காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னப்பா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, மனப்பூர்வமாக நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னப்பா நீ மறுபடியும் இந்த பேச்சை ஆரம்பிக்கிறல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நான் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாதானம் பண்ணிட்டேன்னு, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருப்பா, அந்த பொண்ணை பற்றி நான் பேசி முடிச்சிட்டேன். அரை மணி நேரத்துக்குள்ளே தானே நீங்கள் பேசியிருப்பீங்க, அதுக்கு மேலே டைம் கொடுத்துருந்தா கூட என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியலப்பா, ஆனால் எனக்கு என்ன தேவையோ அதை நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான், இங்கே பாருப்பா, நிச்சயதார்த்தத்துக்கும் நாள் குறிச்சாச்சு, போய் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வர்றது மட்டும்தான். இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க முடிவு எடுக்கிறாங்க, நம்மள ஒரு முடிவை எடுக்க விட மாட்டேன்றாங்க. அதுக்கு என்னப்பா, அவங்க வயசில் பெரியவங்க, அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு வாழ்க்கை தப்பாக அமைஞ்சிடுச்சு, 2வது வாழ்க்கையாவது சரியாக அமையிட்டோன்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பொறுமையாக இருந்து பண்ணணுன்னு, இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி அவசரமாக நாள் குறிக்கிறது எனக்கு என்னமோ தப்பாப்படுதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் தீர்க்கமாக இருந்தால் அதுவே எனக்கு போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. எனக்கு இதில் மனப்பூர்வமாக சம்மதம்ப்பா, எனக்கு இதில்
அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா போகிற வழியாக சேரன் வந்து சமாதானம் பண்ணிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக வண்டி எடுத்து நிப்பாட்டுறாங்க. சோழன் இருந்துட்டே என்னங்க வண்டியில் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக போகிறீங்க? ஆமாம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொன்ன உடனே இல்லைங்க பக்கத்தில் வர லாரியை பார்த்த உடனே லாரி வருதுன்னு சொல்ல சும்மா பயப்படுவீங்க, இப்போ மட்டும் வண்டி எடுத்து ஆஃபீஸ்க்கு போகிறதா சொல்கிறீங்க. பஸ்ஸில் போகலான்னு இருந்தால் பஸ் ஸ்டாப்க்கு போனால் சில கன்றாவிகள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லைங்க சரி வாங்க நானாவது பஸ் ஸ்டாண்டில் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் வண்டியில் தான் ஆஃபீஸ்க்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொடுங்க நான் ஸ்டார்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பரவாயில்ல நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்லைங்க மழையில் நனைஞ்சிருக்கோம், வேணா ஒரு கொடை பிடிச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கலாய்க்கவும் அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் எனக்காக ஒரு புறா காத்துட்ருக்கோம், இந்த ட்ரெஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்கும். நிலா கட்டுப்பாகி அதை ஸ்கூட்டரை வந்து ஒதுக்கிற உதவிலே அது ஸ்டார்ட் ஆகிடுது. அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி, என்ன ஒதுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பயங்கரமாக ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பின்னாடியே சொல்லணும்னு போகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே பின்னாடியே வரீங்க, வேணா நான் முன்னாடி போகட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எப்படியும் பஸ் ஸ்டாப்க்கு போனால் என் புறா இருக்கும், அந்த புறாவை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் காலேஜில் வரதான் என் முக்கியமான ஒரு வேலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா கட்டுப்பாகி போயிட்டுருக்கிற போது திடீர்னு வண்டி வந்து ட்ராப் ஆகிடுது. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த வண்டி வேற சொதப்புது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. பக்கத்தில் தான் பாண்டியனோட கடை இருக்குது, நம்ம அங்கேயே போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தள்ளிக்கிட்டு போயிட்டு போகிறாங்க. அங்கே வந்து வானத்திக்கிட்ட நம்ம பாண்டி இருந்துட்டு சேரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு போன கதையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணனுக்கு இதை தப்பாக நடந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு சொன்னீங்க, இப்போ அதுவாக ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு, பண்ணி வைக்க வேண்டியது தானே, அடுத்தது நம்ம கல்யாணம் நடக்க போகுது அவ்வளோதானே, அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியது தானே. எனக்கு நம்ம கல்யாணம் நடக்கிறது சந்தோஷம்தான், ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் அண்ணனுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைப்போகுது, சும்மா எதுக்காக தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சோழனும் நம்ம நிலாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு எப்படியாவது இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், ஏதோ அவசரமாக பண்ணி முடிவெடுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனை நினச்சி எனக்கும் தாங்க வருத்தமாக இருக்குது, ஆனால் அண்ணன் தான் எதையும் புரிஞ்சுக்காம கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்தக்கல்ல நிற்கிற குறையெல்லாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியோட கடைக்கு நிலாவும் சோழனும் வந்ததை பார்த்தோன்னே வாங்க என்னாச்சு, உனக்கு இந்த வீட்டு வேலை செய்கிறது காலேஜுக்கு போகிறது இந்த மாதிரி பழக்கமே கிடையாது, 24 மணி நேரமும் இந்த கடை முன்னாடி தான் நீ இருக்க, எனக்கு பாண்டியை பிடிச்சிருக்கு, பாண்டி கூட நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இங்கே இருக்கேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனையா? ஆமாம் சேரன் எனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதை நினச்சி தான் எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, அதை நினச்சி நீங்களாம் ஏன் வருத்தப்படுறீங்க, அவர் பிடிச்சி போய் தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்கிறாரு, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு கல்யாணம் நடந்தால் அடுத்தது எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்க போகுது அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வானத்தை அப்படி பேசின உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.